குழப்பமாக தான் இருந்துச்சு. ஆனால் அன்னைக்கே வேதகிரி அண்ணன் மங்காவை சந்தித்து பேசியிருக்காரு. நீங்க அந்த போலீஸ்கார் சொல்ற மாதிரி செய்யுங்க. மங்கா என்ன சம்மதிக்க வச்சுட்டா. சாவியை தொலைச்சிட்டோன்னு ஃபோன் போட்டாங்க. அதான் நானும் வேற வழி இல்லாமல் உனக்கு ஃபோன் போட்டேன். சரி நீ கிளம்பு, காலைல பேசுங்க. ஏன் நீ வரலையா? நீ கிளம்பு, பேசிட்டு. இந்த சம்பவத்தில் உன்னை சிக்க வச்சதே வேதகிரி அண்ணன் தான். நான் வேணாம்னு சொன்னேன், அவர் கேட்க மாட்டேன்ட்டார். காலையில் போலீஸோட சந்தேகம் உன் மேலே வரணுங்கிறதுக்காகத்தான் வேதகிரி அண்ணன் அன்னைக்கு ராத்திரி உன்னை சந்திச்சதும். ஒரு வேலையை வந்தனே. சரி சரி பார்த்து போ. நாங்கள் எதிர்பார்க்காதது அந்த ஆக்சிடென்ட். நீ ரொம்ப யோசிச்ச, புரியுது நீ எங்கே வர்றேன்னு. என் பின்னால் வராத, வச்சிடவா. நான் உன்கிட்ட ஃபோனில் பேசும்போது வேதகிரி அண்ணன் என் கூட தான் இருந்தார். என்ன சொல்கிறான்? ஆறுமுகம் என்னடா பண்ணா? அவனை ஏன்டா கொன்னீங்க? அன்னைக்கு ஆறுமுகம் என் பின்னால் வரதை நான் முதலே பார்த்துட்டேன். என்ன செய்யறதுன்னு புரியாமல் நான் வேதகிரி அண்ணனுக்கு ஃபோன் போட்டேன். வேதகிரி என்னை வர சொன்ன இடத்துக்கு நான் போனேன். ஆறுமுகத்தை அவர் கொல்லுவார்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. செய்கிற வேலையை சுத்தமாக செய்யணும். நீ மாட்டினா நான் மாட்டுவேன்ல. மங்காவை பார்க்கறதுக்காக வேதகிரி ஆஸ்பத்திரிக்கு வந்தார். ஏய் என்னடா இன்னும் இங்கே சுற்றிட்டு இருக்க? அதுக்கு மங்காவை அப்படியே விட்டுட்டு போக சொல்றியா? பணம் தங்க. அதெல்லாம் பத்திரமா தான் இருக்கு. நான் சொல்கிறத கேளு. நீ கிளம்பி போ, இல்லைன்னா பிரச்சனை ஆயிரும். மங்கா குணமானதும் நானே அனுப்பி வைக்கிறேன். உன்னை நம்ப மாட்டேன். நீ என்னை அனுப்பிச்சிட்டு மங்காவை கொன்னாலும் கொன்னுருவ. முதல்ல மங்காவோட உடம்பு சரியாகட்டும். அதுக்குள்ளே போலீஸ் வந்துட்டு வந்துட்ட. வராம பார்த்துக்க. நாங்கள் மாட்டினா நீ மாட்டுவேல்ல. தெளிவாகத்தே இருக்கேன். வாழ்க்கை ஒரு கூட்டாஞ்சோறு விளையாட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது ஆடு புலி ஆட்டம்னு சொல்லி கொடுத்ததே நீ தானே. மங்கா குணமாற வரைக்கும் எங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு. அது வரைக்கும் போலீஸ் ஒன்றை மட்டுமே தேடணுங்கிறதுக்காகத்தான் உன் பேரில் பணம் போட்டது. மற்றதெல்லாம் என் மேலே சந்தேகம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அண்ணன் என்னை ஸ்டேஷனுக்கு வர சொன்னார். இப்போ என்ன பண்ண போற? தெரியல. என்ன பண்ணணும்? இனி ஒன்றும் பண்ண முடியாது. மங்காவை போலீஸ் பிடிச்சிட்டாங்க தெரியுமா? இந்நேரம் போலீஸ் உன்னையும் தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. என்னை விட்டுடா. எனக்கு நீ வேணாம். முடிஞ்சா போலீஸ்லேருந்து நீ தப்பிச்சுக்க. எனக்கு அந்த பணம் வேணும். என்னால் ஒரு குடும்பம் தெருவில் நிற்குது. அந்த பணத்தை அவங்க கிட்ட ஒப்படைக்கணும். தரியா? இனி எனக்கு அந்த பணம் வேணாம். நிஜமாவே விட்டுருவேல? நிச்சயம். ம். வாயங்கூட. எங்க? ஸ்டேஷனுக்கு. விட்டுருவேன்னு சொன்ன. நீங்கள் என்னை மாட்டி விடுவீங்க, ஆறுமுகத்தை கொல்லுவீங்க. நான் பரவாயில்லன்னு விட்டுட்டு போகணும். ஏமாத்திட்ட பாத்தியா? நல்லவன் மாதிரி நீ என்ன ஏமாத்தலை.
என்கிட்ட பணம் மட்டும்தானடா இல்லாமல் இருந்துச்சு, வாழ்க்கை இருந்துச்சுல்ல. விட்டுட்ட பத்தியா? என்னை விட்டுடுடா, நான் எங்கேயாவது போயிடுறேன். தப்பு பண்ணவன் எவனா இருந்தாலும் மாட்டி தாண்டாகணும். நான் தோத்துட்டேன்ல. தோத்துட்டேன்னு சொல்லாத, செத்து போயிட்டேன்னு சொல்லு. சொல்லு வெற்றி. சார் அந்த பேங்க்கில் போய் செக் பண்ணேன். சரி. அந்த பையன் அக்கௌண்ட்டில் பணம் போட்டது காக்காத்தோப்பு சுந்தர் தான் சார். ஓகே. அவனை தூக்கிட்டேன் சார். சரி. அவன் சொல்கிற விஷயந்தான் சார் என்னால் நம்ப முடியல. ம். நம்ம கான்ஸ்டபிள் வேதகிரி பணம் போட சொன்னதா சொல்கிறான் சார். எல்லாத்துக்கும் ஆரம்பம் அவரை தான் இருக்கும் போல தெரியுது சார். வெதகிரி, சார் உங்களுக்கு காக்காத்தோப்பு சுந்தர் தெரியுமா? தெரியும் சார். சாரங்க அக்கௌண்ட்டில் அவன் தான் பணம் போட்டிருக்கான். அப்படியா சார்? எஸ்ஐ வெற்றி அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாரு. அப்படியா சார்? என்ன காமெடினா, நீங்கள் தான் போட சொன்னதை சொல்லியிருக்கான். ஏன் அப்படி பண்ணீங்க? அவரால் ரொம்ப தூரம் ஓட முடியாதுன்னு அவருக்கே தெரியும். எல்லா உண்மையும் போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. நான் ஆனந்தனை போலீஸில் ஒப்படைச்சிட்டு பணத்தை அந்த குடும்பத்துக்கிட்ட சேர்த்துட்டேன்.